நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுது மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல உருது பேசுகின்ற முஸ்லிம் மக்களை பிற்படுத்த மக்கள் பட்டியலில் சேர்த்தது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல்ல மானியம் தந்தது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதே போல உருது அகாடமியை தொடங்கியது. கண்ணியமிகு காயிதே மில்லத் நினைவாக மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியது. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியதோடு காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடமளித்தது. பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் இடஒதுக்கீட்டை கொடுத்தது. ஏன் என கலைஞர் காலத்தில் அவர் தனது ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு செய்த சாதனைகளை இங்கே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வகையிலான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், கட்டடங்கள் எல்லாம் புனரமைப்பு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு 45 கிலோ சந்தன கட்டைகள் வழங்கியது நம்முடைய அரசு. அது மட்டுமல்ல, நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதுபோல சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. 2022 ஆண்டில் நம்முடைய பாஜக அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான அந்த கல்வி உதவித்தொகையை நம்முடைய சிறுபான்மை மாணவர்களுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து வருடம் கொடுத்து அந்த பணியை செய்து கொண்டு வருகின்றது. அதே போல ரம்ஜானுக்காக பள்ளிவாசல்களுக்கு சென்ற ஆண்டு 7040 டன் அரிசி வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 18 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 8000 டன் அரிசி வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போல ஹஜ் புனித யாத்திரை செல்கின்ற இஸ்லாமியருடைய வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூர்ல 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை புனரமைக்க ரூபாய் 10 கோடி அளவுக்கு மானியம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும், என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.